ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வெறும் 5 நிமிஷத்துல நம்ம ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான டல்கோனா கேண்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதுக்கு பின்னாடி எண்ணெய் இல்லைன்னா நெய், இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாதிரி ஃபுல்லா தடவி வச்சுக்கலாங்க. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா கேஸை சிம்ல வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன்ல 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இப்ப சர்க்கரை உருக ஆரம்பிக்குது. அடுப்பை நம்ம சிம்ல வச்சுக்கணுங்க, இல்லைன்னா கருகிரும். சர்க்கரை உருகிடுச்சுங்க. இப்ப டக்குனு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. மிக்ஸ் பண்ண நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்ல நமக்கு தேவையான ஷேப்ல இதை ஊத்திக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊத்திக்கணுங்க. அடுத்ததா ஒரு ஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சென்டர்ல வச்சிடணுங்க. ஸ்டிக் இல்லைன்னா கூட ஸ்பூனை பின்னாடி திருப்பி இந்த மாதிரி நடுவுல வச்சிடலாங்க. இந்த கேண்டிக்கு நடுவுல இதுக்கு மேல நமக்கு ஏதாச்சும் டிசைன் வேணும்னா கூட போட்டு விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரா இது வந்துருங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான டல்கோனா கேண்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ல ஒண்ணுங்க. இது குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீக்கிரமா நம்ம ரொம்ப சூப்பரான கேண்டி ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பா வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு டல்கோனா கேண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மறக்காம எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.